எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமா இருப்பீங்க நம்புறேன். நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை, இல்ல வெற்றி அறிக்கை அப்படின்னு நான் கேட்கல, நிறைய பேர் கேட்குறாங்க. ரெண்டாவது, அரசியலா யதார்த்தமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தம், அரசியல் நிறைந்த யதார்த்தம். ரெண்டாவது, இது தேவையா? 100% தேவை. ஒரு மாநிலத்தினுடைய நிதி நிலைமை என்னங்கிறத வணிகர்கள் மட்டுமே, இன்வெஸ்டர்ஸ் மட்டுமோ இல்லை அரசாங்கம் மட்டுமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, மக்களும் தெரிஞ்சுக்கணும். அதை மக்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு முதல் கட்ட வளர்ச்சி. இதுக்கு முன்னாடி இதை நான் வெளியிட்டது இல்லையா? இதுக்கு முன் நிறைய அரசாங்கம் இதை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குன்னு தெரியாது. ரெண்டாவது, இடையிலேயே சில முறைகளில் சில காரணங்கள் கருதி, ஸோ டிபார்ட்மெண்ட்டோட எத்திக்கலை கருதி இதை வெளியிடுறது மரபல்லைன்னு கூட மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வேற கருத்து. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அறிக்கை, வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்கிறது மக்கள் தலையில் கடன் போட்டாங்க, இது போட்டாங்க, வருவாய் பெருக்கல்ல, பற்றாக்குறை அதிகமாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இது யதார்த்தமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் யதார்த்தமாக தான் எடுத்துக்கணும். எப்படி? மற்றவங்க சொல்ல மாதிரி சொல்ல, எப்படி அதை சொல்லுங்கள். வெள்ளை அறிக்கையை மட்டுமே எல்லாரும் பேச வேண்டாம். அதுக்கு பின்னாடி உள்ள சின்ன விஷயம் ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோமே, கொஞ்சமாக புரிஞ்சுக்கோமே. ஏன் பர்டிகுலர் துறையை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க? இந்த துறையில் மட்டும் ஏன் நஷ்டம் ஆகலாம்? இந்த துறையை மட்டும் ஏன் பேசுகிறாங்க? நிறைய பேர் இதான் கேள்வி கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டிபி அப்படிங்கிறது இதோட முழு விரிவாக்கம் என்னென்னா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இதுதான் இதோட விரிவாக்கம். இதைத்தான் நம்ம கண்ட்ரிக்கு, இது மாநிலத்துக்கு சொல்கிறது. கண்ட்ரிக்கு என்னது? ஜிடிபின்னா என்னது? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது என்ன சொல்ல வருது? ஸோ கண்ட்ரிக்கு உண்டான ஜிடிபி அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு இன்வெஸ்டர்ஸோ, ஒரு பெரிய சிறு குறு வணிக நிறுவனங்களோ, ஸோ நம்ம இங்கே முதலீடு பண்ணலாமா, முதலீடு பண்ணால் நம்மளுடைய நிகழ்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு சர்வை பண்ண முடியுங்கிறத எல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தினுடைய பேர் தான் ஜிடிபி. இந்தியாவில் ஜிடிபி அப்படிங்கிற பேரால் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். மத்திய புள்ளியியல் துறை அமைச்சகத்தின் கண்ட்ரோலில் இருக்கிற அந்த விஷயம் வருஷத்துக்கு ஒரு தடவையும், குவார்டர்லி ஒன்ஸ் ஆர் சம்டைம் 2 quarters ஒன்ஸ் தே வில் ரிலீஸ். அவங்களோட வேலை. அவங்க இதை ரிலீஸ் பண்ணும்பொழுது இதை கணக்கிடுறப்ப எதெல்லாம் வச்சு கணக்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லா துறையும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், பள்ளி கல்வித்துறை வச்சு கணக்கிட மாட்டாங்க. ஜிடிபி அப்படிங்கிறது உற்பத்தி மற்றும் சேவை, ஒரு நாட்டில் நடக்கிற மொத்த உற்பத்தி மற்றும் சேவையினுடைய மதிப்பு. அந்த மதிப்பை வச்சு தான் இந்த ஜிஎஸ்டிபி கணக்கிடுவாங்க. அதனால எந்த துறைகள்லாம் முழுக்க ரொம்ப, ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு மருத்துவத்துறை, பள்ளி கல்வித்துறை, இது மாதிரி துறைகளை அவங்க எடுத்துக்குவாங்களா? எடுக்க மாட்டாங்க. வனத்துறை, அப்புறம் விவசாயத்துறை, அப்புறம் மின்சாரத்துறை, குடிநீர் வழங்கல் துறை, போக்குவரத்து துறை, இந்த மாதிரி கனிம வளத்துறை, ஸோ இந்த மாதிரி துறைகள் எல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. மொத்தம் 8 to 9 துறைகள் இருக்குது. அந்த துறைகளை எடுத்து அதில் வர வருமானம் என்ன, அதில் பற்றாக்குறை என்ன, ஸோ அதில் நடக்கிற உற்பத்தி என்ன, சேவைகள் என்ன, இதெல்லாம் கணக்கிட்டு தான் ஜிடிபி வெளியிடப்படும். அப்போ நமக்கு எல்லாம் நல்லா புரியுது. ஸோ இந்த துறைகள், இந்த ஜிடிபி பாதிக்கப்பட்டால் இந்த துறைகள், நான் எடுத்துக்காட்டு சொன்னேன், இந்த குடிநீர் வழங்கல் துறை, அப்புறம் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, வனத்துறை, விவசாயத்துறை, இது மாதிரி இன்னும் ஒரு 3-4 துறைகள் இருக்குது. இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஜிடிபி உயர்ந்தா இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. இதை பயனடைகிறது யார்? மக்கள். இதில் பணம் போடுறது யார்? இன்வெஸ்டர்ஸ். ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்வெஸ்டர்ஸ், ஒரு அரசை நடத்துபவர்கள், மக்கள். இந்த 3 பேர் தான் முதல் பயனாளிகளும் கூட. முதல் பின்னடைவை சந்திக்கும் நபர்களும் அவங்க தான். ஏன்னா இந்த துறையை சார்ந்திருப்பவர்கள், இந்த துறையால் உருவாக்கப்பட்டவர்கள், இந்த துறையை நடத்துபவர்கள். இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி ஒரு நாட்டுக்கு பொருந்துமோ, அதாவது ஒரு இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க ஒரு நாட்டுக்குன்னா, இந்தியாவில் ஜிடிபி 7% இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணம். அப்போ நான் போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய உற்பத்தி சேவையினுடைய மதிப்பு அப்படிங்கிறதும், என்னுடைய நிறுவனம் அமைக்க போகிறேன் அப்படின்னா அதனுடைய ஒரு பொருளாதார மதிப்பு 7% எனக்கு இருக்கும். அப்படிங்கிறதான் அவனுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து. அது ஃபியூச்சர் ஸ்கோப் எவ்வளோ இருக்கும்? ஃபியூச்சர் ஸ்கோப் 8 ஆகலாம், 7.5 ஆகலாம், 8.5 ஆகலாம், 6.5 சரியலாம். இதெல்லாம் கணக்கிட்டு தான் ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி ஒரு நாட்டுக்கு இது பொருந்துமோ அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு தனிப்பட்ட முறையில் இது பொருந்தும். தட் இஸ் கால்ட் ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது 2021-22 ஆண்டுலேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் வராங்க. இந்த ஆண்டு இங்கேருந்து எடுக்கிறப்ப பார்க்குறப்ப அது ஒரு அரசியல் தான். ஆனால் யதார்த்தமான கணக்காக அதை புரிஞ்சுக்கணுன்னா, அவங்க சொல்ல வர பற்றாக்குறை 46,000 கோடியாக இருந்த பற்றாக்குறை இப்போ 76,000 கோடியாக பற்றாக்குறை ஆயிருக்குங்கிறாங்க. ஸோ அந்த பற்றாக்குறையை இப்போ தமிழக வெற்றி கழகம் ஃபில்அப் பண்ணும். அதுக்குண்டான விஷன் என்ன, ஷார்ட் டைம் விஷன் என்ன, லாங் டைம் விஷன் என்ன, அதை அவங்க ஃபார்ம் பண்ணணும். ஸோ இமீடியட்டாக எல்லா விஷயங்களும் நடக்குமா அப்படின்னா நடக்காது.
ஏன்னா பற்றாக்குறை 30,000 கோடி வரைக்கும் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்ல அன்ஃபேர் சுச்சுவேஷன் தான். இதை தான் அவங்க சொல்ல வராங்க. அதை தான் நான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெவன்யூ டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே இருக்குது. ரெண்டாவது, இந்த ரெவன்யூ டிஃபெக்ட்ஸில் ஜிஎஸ்டிபியோட பர்சன்டேஜ் 2021-22 காலத்தில் 2.25 இருந்தது. இப்போ 2.22% தான் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க. மூணாவது, எஸ்ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இருக்கு இல்லையா, மொத்தமாக ஒரு மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த உள்நாட்டு இதோட வரி வருவாய்னு ஒன்று இருக்கும். அந்த வரி வருவாயோட சதவீதம் 5.9லேருந்து 5.45 குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்த உற்பத்தி சார்ந்த வருமான சதவிகிதம் அது 5.9லேருந்து 5.4 இருக்கு. அப்புறம் மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் அதோட கடன், நிலுவை கடன் இருக்கு. தட் இஸ் கால்ட் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் வந்து 28.7லேருந்து 28.3 இருக்கு. அது வந்து இட்ஸ் அ ஃபேர். நம்ம ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டுன்னு ரெண்டும் சொல்ல முடியாது. ரெண்டாவது கேபெக்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும். கேபெக்ஸ்னு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த உற்பத்தி மதிப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து மூலதனத்தில் நடக்கிற செலவினம், மூலதனம்னு ஒன்று இருக்குது, அதில் நடக்கிற செலவின விகிதம் எவ்வளோன்னு கணக்கிடுவாங்க. அந்த கேபெக்ஸ் ஜிஎஸ்டிபி, தட் இஸ் கால் கேபெக்ஸ் ஜிஎஸ்டிபி, அது வந்து 1.79லேருந்து 1.44% ஆயிடுச்சு, சரிஞ்சிருக்கு. அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். மொத்த வருமானத்தில் ஏற்பட்டிருக்க தவிர்க்க இல்லாத ஒரு செலவினங்கள் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது எவ்வளோ 60.4% இருந்த 2021-22 இப்போ வந்து 60.4லேருந்து இப்போ 64.4, ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 2-3 மாதம் வந்தால் 65 வந்துடும். ஸோ இந்த 4%, இப்போ இது அப்நார்மலா? இதுவும் வந்து அப்நார்மல் தான். எப்போ நார்மல்னு சொல்கிறேன். அடுத்தது, மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இருக்குல்ல, அதில் நிதி பற்றாக்குறையினுடைய, அது பேர் வந்து ஃபினான்ஷியல் டெஃபிசிட் ஜிஎஸ்டிபி. நல்லா, மாநில மொத்த உற்பத்தியில் அந்த நிதி வருதுல, நிதி பற்றாக்குறையினுடைய சதவிகிதம் 3.5 இருந்தது, இப்போ 3.7 இருக்கு. இதுதான் புள்ளியல். இந்த புள்ளியிலேருந்து தெரிகிற விஷயம் என்ன தெரியுங்களா? செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதிகரிக்கப்பட்ட செலவினங்களுக்கு ஏற்ப உற்பத்தி துறையில் வருமானங்கள் பெருக்கப்படவில்லை. ஜிஎஸ்டி நிலுவையில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, வந்திருக்க வேல்யூ இட்ஸ் ஓகே, த பர்சன்டேஜ் வந்து விச் வாஸ் நாட் ஓகே கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட். இன்னொன்று, இந்த அறிக்கையிலேருந்து அவங்க சொல்ல வர விஷயம், பேரலல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிற கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, குஜராத், பேரலல் ஸ்டேட்ஸ் இருக்கும். பேரலல் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இந்த விஷயத்த, இந்த கடந்த இதை மட்டும் வச்சுமே பேசிட முடியாது. 2019 கோவிட்லேருந்து இந்த விஷயத்தை நம்ம எடுக்கணும். 19, 20, 20, 21, 21, 22 இந்த 3 வருஷங்கள் எல்லா மாநிலங்களும் கோவிடால் பாதிக்கப்பட்டு அவங்களோட ஜிஎஸ்டிபி அது இல்லாமல் குறைஞ்சு பற்றாக்குறை வந்து அதிகமாக இருந்துச்சு. வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதை ஸ்டெபிளைஸ் பண்ணி 2023 தான் எல்லா மாநிலங்களுமே தங்களுக்கு உண்டான அந்த ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜை உயர்த்துறதுக்கு உண்டான வழிமுறைகளையும் கொள்கை முடிவுகளையும் எல்லாரும் எடுத்திருப்பாங்க. அந்த கொள்கை முடிவுகளில் பேரலல் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாஸ் ஆன மாதிரியும் தமிழ்நாடு ஃபெயில் ஆன மாதிரியும் சொல்கிறாங்க. மாறி இல்லை, உண்மைதான். இப்போ கர்நாடகா இணைய மாநிலம் எடுத்துக்கோங்க. அதில் கோவிடுக்கு அப்புறம் உண்டான ஆக்ஷன் 2021 நிறைவடையுது, 22 ஸ்டெபிளைஸ் ஆகிறாங்க. அப்போ 23 ஒரு க்ரோத் வந்து இருந்திருக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த பற்றாக்குறை ரெண்டுலேயுமே. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் இல்லை, ஆனால் இங்கே பற்றாக்குறை வந்து அதிகரிச்சுட்டே வருது. இந்த ஒட்டுமொத்த லாஸ்ட் 5-6 வருஷம் பற்றாக்குறை இருக்கிறப்ப லாஸ்ட் 2024 to 25 அந்த 1.5 வருஷத்தில் மட்டும் ஏற்படுத்தப்பட்ட பற்றாக்குறைங்கிறது கடந்த லாஸ்ட் ஒரு 4-5 வருடத்தில் இருக்கிற மொத்த பற்றாக்குறையும் புல் டவுன் பண்ணுது. மற்ற ஆரம்பத்துலேருந்து பார்க்குற 2021, 22 பற்றாக்குறையெல்லாம் சரி விகிதமாக இருக்குது. இன்னொன்று, அந்த டைமில் வந்து கோவிட்னால நிறையா விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த கடந்த 1.5 வருஷம் எந்த கோவிட் இல்லை, எந்த அசாதாரண சூழலும் இல்லாத நிலையில் அந்த பற்றாக்குறை இருக்குல்ல, ஏற்பட்டிருக்க பற்றாக்குறையோட மதிப்பு பர்சன்டேஜ் அது லாஸ்ட் 5 வருஷமோ 6 வருஷமோ இருக்கிற டோட்டல் பற்றாக்குறையை இந்த 1.5 வருஷ பற்றாக்குறை கம்ப்ளீட்டாக புல் டவுன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டா சொல்லி புல் டவுன் பண்ணுது அது லாஸ்ட் 1.5 இயர்ஸ். ஆனால் அந்த புல் டவுன் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு நிகராக வருமானத்தை பெருக்கக்கூடிய பர்சன்டேஜஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா அந்த பேக்லாக்ல இருக்கிறது அந்த பேக்லாக்லேயே வருதே தவிர அதில் வந்து ஒரு இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் வந்து பெருசாக இல்லை, க்ரோத் ஃபேக்டர் இல்லை அப்படிங்கிறத அவங்க சுட்டி காட்டுறது. அந்த க்ரோத் ஃபேக்டருக்கு உண்டான எந்த விஷயமும் இல்லைன்னா ஒரு அரசாங்கம் இப்போ என்ன பண்ண முடியும்னா, ஆல்ரெடி நிறுவனங்கள் இருக்குது, அந்த நிறுவனங்கள்லேருந்து வர வருவாய் எவ்வளோ, பற்றாக்குறை எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரியை வசூல் பண்ணுறது, திறமையாக ஆட்சி நடத்தணும்னா ஊழலை ஒழிச்சு ஆகணும். ஸோ கமிஷன், அந்த ஃபண்ட் இதெல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் நேர்முறையாக அரசாங்கத்திலேயே கொண்டு போய் சேரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கையாளணும். வரியை முறையாக கலெக்ட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்குற பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் அவங்கள வந்து மக்களுடைய சேவைகள் வந்து முழுமையாக தடைப்படாது, ஆனால் முழுமையாக தடைப்படாமல் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு உதவப்போகுது.
இதுக்கு உண்டான ஸ்டாண்டை தான் தமிழக வெற்றி கழகம் எடுக்கணும். ஆனால் வருமானத்தை பெருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் அவங்க இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணி இண்டஸ்ட்ரி இங்கே தொழில் அமைச்சு வருமானம் வர்றது அது ஃபியூச்சர் விஷன். இப்போ ஷார்ட் டைம் விஷனாக இப்போ இந்த சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க பண்ணணும். இந்த ஷார்ட் டைம் விஷனை வச்சு மட்டும்தான் மக்களினுடைய தேவைகளை கணிக்க முடியும். இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்? ஸோ இவங்க அறிவித்த திட்டங்கள்லாம் இருக்குது, நிறைவேற்ற முடியுமா? தாராளமாக நிறைவேற்ற முடியும். க கணிப்புகள் என்ன கணிக்கிறாங்க அப்படின்னா, பொருளாதார வல்லுநர் 70,000 கோடியிலேருந்து 1,00,000 கோடி வருஷத்துக்கு ஆகுங்கிறாங்க. ஸோ 5 வருஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு 4,00,000 கோடி 4,00,000 கோடி. இந்த இப்போ இருக்க அந்த கடன் 13,00,000 கோடிங்கிறது 20,00,000 கோடியாக வருமானம் வரும். அதை வந்து அந்த வர்றது பெருசு இல்லை. இதுக்கப்புறமும் இந்த அரசாங்கம் கொள்கை முடிவு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்டாண்டர்டாக எடுத்து அந்த கொள்கை முடிவு சரியாக இருக்கிற பட்சத்தில் இன்வெஸ்டர்ஸோடைய பர்சன்டேஜும் இன்வெஸ்டர்ஸோட நம்பர்ஸும் கூடி அதிலிருந்து வர வருமானத்தை அவங்க கூட்டணும். தேவையற்ற மூலப்பொருளில் இன்வெஸ்ட் பண்ண போகிற செலவினங்கள் இருக்குல்ல, அந்த செலவினங்கள் மூலம் ரொம்ப கான்சியஸாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறதில்ல, ரொம்ப கான்சியஸாக இருக்கும். இந்த கான்சியஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த 2 விஷயம் தான் மேஜர் ஃபேக்டராக இப்போ உடனடியாக சரி ஒரு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஷார்ட் டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும். இந்த வருஷத்துக்கு எண்டில் இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியுங்கிற தெளிவு வந்து கொடுக்கும். அதுக்கு அவங்க இப்போ ஒர்க் பண்ணுறதுங்கிறது பத்தாது. அதாவது சரி இந்த மாதங்கிறது பத்தாது, இன்னும் மினிமம் 6 மாதங்கிறது தான் அடுத்த 1 இயர்க்கு உண்டான ப்ரொஜெக்ஷனையே கொண்டு வந்து நிப்பாட்டும். அதுதான் இப்போ உண்டான நிலைமை. அதனால இப்போ அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய வரியை நல்லா வசூலிக்கிறதும், ரெண்டாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வர வேண்டிய வருமானத்தை, உள்நாட்டு அந்த உற்பத்தியின் மீது வருகின்ற வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதும், அதன் மீது உண்டான வரியை பண்ணுறதும், கடன் சுமை இருக்குல்ல நிலுவை கடன், அந்த நிலுவை கடனோட வசூலை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ த சோர்ஸ் விச் வாஸ் ட்ராப் இன் த லாஸ்ட் 5-6 years which may not help to form the healthy and ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னதுன்னா ஒரு ஹெல்த்தி கவர்மெண்ட்டை உடனடியாக ரன் பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து இருக்காது. நான் சொல்கிறது ஹெல்த்தி கவர்மெண்ட்னா ஆஸ் பர் தி அந்த நீடு என்ன அவங்க விஷன் எதிர்பார்க்குறாங்க, மாற்றம். ஸோ பெரிய லெவலில் எல்லா விஷயத்தையும் கொண்டு வரணும். ஸோ முன்ன மாதிரி இருந்த அரசாங்கம் 40 வருஷமாக இருந்து இல்லாமல் கொண்டு வரணும்னா பொருளாதார நிலைமையாக குறைஞ்சது 1 வருஷம் 1.5 வருஷம் டைம் எடுக்கும். யதார்த்தத்தை தான் பேச முடியும். ஏன்னா ப்ரொஜெக்ஷன் வர்றதுக்கே 6 months 7 months ஆயிரும். அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க கையில் இருக்க இந்த விஷயங்களை வச்சு தான் மேனேஜ் பண்ண முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் அவங்க கையில் உள்ள ஊழல், ஸோ அதர் ஃபண்ட்ஸை வந்து கவர்மெண்ட்டு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ ஒரு மாதத்தில் அவங்க அறிவிச்சிருக்காங்க ஓப்பனாக அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால அதில் இருந்து ஒரு நல்ல வருமானம் வந்து இவங்களுக்கு உள்ளே வந்து மந்த்லி பேசிஸில் வந்து செட்டில் ஆகும். அது வந்து ஒரு 60,000 கோடியிலேருந்து 80,000 கோடி வரைக்கும் வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு வருமானமாக சேவ் ஆகும் அப்படின்னு கணக்கிடப்படுது. அந்த சேவிங்ஸு இந்த மக்களுக்கு உண்டான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நிதிநிலையை சமன் செய்ய அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வேற, அடுத்தடுத்த திட்டங்களை நிறைவேற்றுன்னு சொல்கிற வருமான இலக்கு வேற. ஸோ இந்த 2ஐயும் நம்ம பிரித்து பார்த்து மாநிலத்தினோட ஜிஎஸ்டிபியோட வளர்ச்சியை கணக்கிட்டு தான் அடுத்த விஷயத்த போவாங்க. ஆனால் இதெல்லாம் மொத்தமாக கணக்கிட்டு நான் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறத பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னும் 2-3 வருஷம் கூட ஆகலாம். பட் இப்போ நான் சொன்ன இந்த டெம்பரரி சோர்ஸ் மட்டும்தான் நமது அரசாங்கத்திற்கு உண்டான வழி. அதை திறமையாக தெளிவாக அவங்களால பண்ண முடியும். ஸோ அவங்க பண்ணி காட்டுவாங்க. அதுக்குண்டான விஷன் என்ன, அவங்களோட அஜெண்டா என்ன, அவங்க என்ன சப்ஜெக்டிவாக போக போகிறாங்க, நரேட்டிவ் என்னங்கிறத ரொம்ப கிளியராக இந்த 1 monthல சொல்லிட்டாங்க. தட் வில் ஹெல்ப் டு த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டு கெட் அ வெரி குட் ப்ரொஜெக்ஷன் இன் 6 months. 1 year வேணாம், ஏன்னா அவங்க ஸ்டாண்டு ஃபர்ஸ்ட் மந்த் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ 6 மாதத்தில் ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு அதிகாரிகளாக வந்துருவாங்க. இதெல்லாம் பண்ண முடியும்னு. ஸோ திட்டங்களையும் சரி மற்ற விஷயங்களையும் சரி கண்டிப்பாக அவங்களால நிறைவேற்ற முடியும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில். இது வந்து ஒரு சின்ன புரிதலுங்க. இந்த புரிதலுக்குள்ள சரி இருந்தாலும் சரி தவறு இருந்தாலும் சரி கமெண்ட் கொடுங்க, கண்டிப்பாக திருத்திக்கிறோம். பட் ஆனால் ஒன்று, இது அரசியல் இல்லை, யதார்த்தம். இதை நம்ம புரிஞ்சு தான் ஆகணும். இது மக்களுக்கு தெரிகிற பட்சம் தான். ஆனால் ஒன்றும் சொல்லிக்கிறேன், எந்த மக்களும் நிதிநிலையை பார்த்தோ விஜய் வந்து இதை செய்வார்னு நிறைய மக்கள் ஓட்டு போடலைங்க. 1,70,000,000 அப்படி பார்த்தா முன்னாள் ஆட்சியில் இருந்து நம்ம திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சதில் 8,000 ரூபாய் கூப்பன், இந்த மாதிரி நிறைய கவர்ச்சியான விஷயங்கள் இருந்தது. அங்கே தான் ஓட்டு போயிருக்கணும். ஸோ மக்கள் வந்து இந்த திட்டங்களை கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்த ஓட்டை விட யதார்த்தமாக, ஏன்னா எல்லாம் நம்ம தான் சொல்கிறோம் இதை கவர்ச்சிக்காக வந்த ஓட்டுன்னு ஒத்துக்கிறோம். எப்படி ஒரு துறையில் 25 வருஷமாக ஒரு மனிதன் இருந்து சாதிச்சு அந்த கவர்ச்சியின் மூலம் வந்திருக்கு. அந்த துறையிலையும் சாதிச்சாதாங்க இப்போ இன்னைக்கு நம்ம கவர்ச்சின்னு சொல்கிறோம். லெட்டஸ் சே இட் இஸ் அ கவர்ச்சின்னு வச்சுக்கோங்க. சொல்கிறது பிரகாரம் இது ஒரு கவர்ச்சியில் வந்ததுன்னு வச்சுக்கோமே. அந்த கவர்ச்சி எப்படி வந்தது?
ஒரு துறை 25 வருஷமா ஒருத்தர் கையில இருக்கு. அந்த 25 வருஷம் அந்த துறையில எந்த டிராப்பும் இல்ல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. கன்சிஸ்டன்சியா அந்த துறையில வந்து சாதிச்சுட்டு வராரு. நான் இப்படி இருப்பேங்கிறத ப்ரூவ் பண்றாரு. அதனால தானே அவ்வளோ மக்கள் வந்து கவர்ந்து இழுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அது ஓட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபேன் பேஸ் வந்து ஓட்டா. அப்படி இருக்கப்ப அந்த கவர்ச்சி ஏன் நம்ம தப்பா பார்க்கணும்? நல்ல கவர்ச்சியா பார்ப்போமே. நம்ம அந்த மாதிரி பதில் கொடுப்போமே. ஸோ இந்த கவர்ச்சி ரொம்ப நியாயமானது. அப்படி அந்த விஷயத்த இதை கவர்ச்சி இது XYZ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மற்ற விமர்சனங்கள் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த விமர்சனங்களை ஏற்றக்கூடிய நிலைமையில அதனால மக்கள் வந்து வாக்களிச்சது இதை பார்த்தலாம், இதுதான் கேட்டு வாக்களிக்கல. யதார்த்தமா என்னுடைய என்ன சொல்றது, ஒரு மாற்றத்திற்குண்டான ஒரு நபர், கடைசி நம்பிக்கை, என்னுடைய தளபதி, எங்களுடைய உயிர், எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தம்பி. ஸோ நிறைய உணர்வுபூர்வமான வாக்குகள் தான் அதிகமாக பெறப்பட்டிருக்கே தவிர இதெல்லாம் செய்வார் விஜய் அப்படிங்கிறதுக்காக ஓட்டு போட்டவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு தனி மனித பொருளாதாரம் முன்னை விட இன்னைக்கு ரொம்பவே உயர்ந்திருக்கு. அதை எதிர்பார்த்து ஓட்டு போடுற கலாச்சாரத்தை மாற்றி தான் ஒரு அரசு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த திட்டத்தை இப்படி செயல்படுத்த முடியுமா, அப்படி செயல்படுத்த முடியுமா, அதை மக்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இதில் தான் அரசியல் பண்ண முடியுமே தவிர திட்டங்களை ஏன் செயல்படுன்னு எந்த மக்களும் உடனடியாக கேட்க போகிறது இல்லை. வேணுமா நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுதான் நடக்கும். 2500 மகளிர் உரிமை தொகையில் கூட மகளிர் உரிமை தொகை 2500 கொடுக்க ஆரம்பித்தாலும் கூட நான் இப்போ தான் கொடுக்க போகிறேன், இந்த இதை தான் எங்களால் கொடுக்க முடியுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா அரசியல் பண்ணுவதற்காக கொந்தளிக்க மக்கள் தான் இருப்பாங்களே தவிர ஓட்டு போட்ட 1,70,00,000 மக்களில் ஒரு 20-30 லட்சம் மக்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம், எல்லாரும் ஆக மாட்டாங்க. அங்கே தான் அரசியல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டுக்கணும்னா எதிர்கட்சியில் கொடுத்த அதிக வாக்குறுதிகள், இன்னும் அதிகமான வாக்குறுதிகள்லாம் பார்த்து அங்கே தான் ஓட்டு போயிருக்கணும். ஸோ அதுக்காக போல் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கணும். புரிஞ்சிருப்போம் இந்த கவர்மெண்ட்டோட விஷன் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு 1 மந்த் விஷன் நல்லாவே போகும். நம்ம கூடிய விரைவில் அதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.